Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. வணக்கம் மிஸ் பிரியா. என்னதான் நடந்துச்சு? ஓகே, இந்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் பண்ணது என்னோட 15 இயர்ஸ் ஓல்ல. 15 இயர்ஸ் ஓல்ல நான் என்னோட அத்தை வீட்டுல இருக்கிறப்ப நானும் என்னோட தம்பியை ரொம்ப விளையாண்டுக்கிட்டு இருப்போமா. அப்ப அவரு டோர் நாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் வாஷ்ரூம் யூஸ் பண்றப்ப நான் நினைச்சேன் நம்ம எப்போதுமே விளையாடுற மாதிரிதான் அவரு நாக் பண்றாரு சொல்லிட்டு அது நைட்ல நடந்தது. அப்புறம் பார்த்தா அவர் மின்னுக்கு பேசுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அப்ப வேற யாருமே நம்ம கூட இந்த மாதிரி விளையாட மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டோன்னு எனக்கு பயம் எடுத்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 8 o'clock சம்திங் அந்த மாதிரி அம்மா அம்மா அம்மான்னு கத்துறப்ப அப்புறம் அம்மா வந்துட்டு நான் சொல்றேம்மா யாரோ கது தட்டின மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரின்னு. அப்புறம் என் அத்தை கிட்ட எல்லாம் சொல்றப்ப அவங்க சொன்னாங்க இல்ல நீ சும்மா ஏதாச்சும் சத்தம் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் எனக்கு அந்த பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு, என்னது அது அந்த மாதிரி சத்தம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சரி சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறமேல எனக்கு யாரோ நம்ம பக்கத்துல நிக்கிற மாதிரி அந்த மாதிரி சென்சேஷனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. யாராச்சும் பக்கத்துல நிக்கிற மாதிரினா ஒரு டார்க்கா ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஷேடும் அந்த மாதிரிலாம் இல்ல, நம்மளுக்கு லைக் யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும்ல அந்த மாதிரி. அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறப்பயும் நான் திருப்பி ஏமாட்ட சொன்னேம்மா இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுது அந்த மாதிரின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லம்மா நீ சும்மா பயந்துருப்ப அந்த மாதிரின்னு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என் அத்தை வீட்டுல நான் ஸ்கூல் முடிச்சிட்டாங்க. நானும் என்னோட பிரதர் தான் இருப்போம், அந்த தம்பியும். அப்ப அவர் விளையாட போயிட்டாரு. அப்ப நான் வீட்டுல மட்டும் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரின்னு. அப்ப டோர் திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டேன்னு சரி நான் அவங்க தான் வந்துட்டாங்க சொல்லிட்டு போய் பாக்குறேன் யாருமே காணோம். யாரும் கது திறந்த மாதிரி தானே இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. அப்புறம் சரி சொல்லிட்டு இதையும் நான் போயிட்டு சொன்னேன், இதையும் நம்பல. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மள நம்பவே மாட்டாங்கன்ற ஒரு இதுக்கே நான் இப்படியேதான் எனக்கு ஃபீல் பண்ணோம். பட் நான் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. அப்புறம் ஒரு வாட்டி நான் என்ன நினைச்சேன்னா என்னோட டியூஷன்ல சொல்லி கொடுத்தாங்க நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணிடும் அந்த மேக்னெட் பால் ஆடும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பார்த்துட்டே இருந்தா நம்ம மூவ் பண்ணோம் அந்த மாதிரின்னு ஒரு நாள் சொன்னாங்க. சோ நான் என்ன நினைச்சேன் ஓகே இந்த வீட்டுல பேய் இருக்குன்னா இப்ப அந்த வாஷிங் மிஷினோட ஒயர் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அந்த மாதிரின்னு. சோ நான் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா அந்த உண்மையாவே அந்த ஒயர் ஆடுனுச்சு லைட்டா. அப்புறம் நீங்க ஆடி போயிருப்பீங்களே. ஆமா, ஆனா அந்த டைம்ல எனக்கு முதல்ல ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப யூஸ் டு இட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமா. பிகாஸ் இது லைக் ஒரு 3 months கிட்ட இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். நான் சொன்னா நம்பல. அதுக்கப்புறம் நான் சொல்றதையும் விட்டுட்டு நானே டெஸ்ட் வச்சேன். அப்ப 15 years old தானே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டு அந்த மாதிரி. அப்ப என்னோட உண்மையாவே ஆடுத அப்படி சொல்லிட்டு இங்க உண்மையாவே இருக்கு இவங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் பேய்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரி எனக்கு தெரியுது நீ இருக்கிறது, அதான் ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணல, தயவு செஞ்சு என்ன பயம் ஊத்தாத அந்த மாதிரி சொல்லிட்டு நானு விட்டுட்டேன். மனசுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிறது தானே. ஓகே, அதுக்கப்புறம் பேசுறது அதுக்கு எப்படி விளங்கும்? சத்தமா சொன்னாதானே கேட்கும். ஓ நான் நினைச்சேன் பேய்க்கு நான் மனசுல பேசுறதெல்லாம் விளங்கும். மைண்ட் ரீடிங் மனசு ரீடிங் எல்லாம் தெரியுமா என்ன? அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த வயசுல. அப்புறமேல சரி ஒரு நாள் நான் போலியோ செஞ்சுட்டு இருந்தேன், சுஜாரா போலியோ. அந்த டைம் என்னோட நடத்த ஃபேமிலியில கடை போடுவாங்க லைக் தால் அந்த மாதிரி. ஸோ அப்ப என்னோட பிரதர் அப்பதான் அந்த வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி வச்சிட்டு இருந்தாரு காடியில. இப்ப நான் போலியோ செஞ்சுட்டு திருப்பி கை கழுவிட்டு திரும்பி வந்தேன். பார்த்தா என்னோட போலியோல ஒரு சொட்டு ரத்தம் மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அப்ப நான் நினைச்சேன் இது ரத்தமா இருக்குமா இல்ல வாட்டர்மெலன் ஜூஸா இருக்கும் போல, அண்ணன் எடுத்துட்டு போறப்ப உழுந்துருக்கும் அந்த மாதிரின்னு. சரி சொல்லிட்டு அதையும் நான் டச் பண்ணி பார்த்தேன். பட் அது உண்மையாவே வாட்டர்மெலன் ஜூஸ் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா சரி எதுக்கும் நான் டச் பண்ணியே பார்த்துட்டேன். அப்புறம் என் அம்மா கிட்டே காட்டினேன். என் அம்மா சொன்னாங்க, என் அம்மாக்கும் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அந்த டைம்ல. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சாயரா வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ரத்தம்னா அப்படியே திக்கா இருக்கும். இது எப்படி இருந்துச்சு? பக்காட்டா இருந்துச்சா? இது பக்காட்டா. பட் ஆனா அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி தான், அதையும் நான் டச் பண்ணி பார்த்துட்டேன்.
நல்ல வேலை அது லைக் ஒண்ணுமே ஆகல. எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இன்சிடென்ட் தான். அப்புறம் வந்துட்டு என் அத்தை கிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சிட்டு நான் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நடந்துச்சு. என்ன பிளட்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, என் அம்மாவுக்கும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி நாங்க சொல்லிட்டோம். திருப்பி நான் சொல்லிட்டோன்னு தான் அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் எங்கள்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா நாங்க சொல்ல சொல்ல முதல்ல நான் சின்ன பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பிலீவ் பண்ணல. ஸோ அவங்க ஒன் டே வந்து நாங்க ஸ்கூலுக்குலாம் போயிட்டோம். அவங்க மட்டும் இருக்காங்க, அத்தை. எஸ், பிகாஸ் அது அவங்களோட வீடு தான். அவங்க வீட்டுல வந்து நாங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிருந்தோம். அவங்க ஸ்டால் போடுறாங்க அப்படி சொல்லிட்டு அம்மால ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.